மக்கள் சரி, எதிர்கட்சி சரி, ட்ரூடோவோட ட்ரம்ப் வந்து யார்கிட்ட கண்பட்டதோ தெரியல, என்னதான் கனடா அரசியலுக்குள்ள நடக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆக்களா வந்து பதவி விதி விலகி கொண்டு போயிடும். வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு சது உலக். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக் வந்து எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் இப்போ வைரலாக போய் கொண்டு இருக்க நியூஸ் என்னென்னு சொன்னால், கனடாவை பற்றி. கனடாவில் இப்போ வந்து பிரதமராக இருக்கிற ஜஸ்டின் ட்ரூடோ ஆட்சி வந்து கவலை போகுது. ஸோ ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பதவி விலகி போய் சொல்லி பல அரசியல் கட்சியும் சரி, பல அரசியல்வாதியும் சரி புஷ் பண்ணி கொண்டிருக்கணும். ஸோ அவருமே வந்து ஆட்சியை வந்து கைவிட்டு போக போகிறான்னு சொல்லி பலவிதமான நியூஸ் வந்து வேலை வந்து பரவி கொண்டிருக்கு. ஸோ இது வந்து என்ன நியூஸ்னு சொல்லி தான் இன்றைக்கான வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து சொல்ல வர நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து விளங்கும். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னே எங்கள் சேனலுக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு இதேமாதிரி வேறு வீடியோக்கள் போகிறதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, யார்கிட்ட கண்பட்டதோ தெரியல, சமீப காலமாக கனடாவில் வந்து நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு புது பிரச்சனையை வந்து பிடிச்சு கொண்டிருக்கு. ஸோ அப்படி இன்றைக்கி என்ன தான் பிடிச்சுன்னு பார்த்தோம்னு சொன்னால், சமீப காலமாகவே கனடா வந்து நிறைய பிரச்சனை போய் கொண்டிருக்கணும் வந்து உங்களுக்கு தெரியுமா. இந்த யூடியூப் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ பொருளாதார ரீதியாக பிரச்சனை போய் கொண்டிருக்கு. மற்ற சாமான்களோட விலை வந்து பொருட்களோட விலை வந்து எங்கேயோ நிற்குது. மற்ற வீட்டு வாடகை இல்லை வீட்டு செலவுன்னு அது வந்து எங்கேயோ நிற்குது. மக்களிடையே வந்து ஒரு குழப்பத்தன்மை இருக்குதுன்னு சொல்லி கனவிதமான பிரச்சனை வந்து நாட்டில் வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மக்கள் சரி, எதிர்கட்சியும் சரி சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன சொன்னால், ஜஸ்டின் ட்ரூடோவால தான், அதாவது தற்போதைய பிரதமராக இருக்கிற ஜஸ்டின் ட்ரூடோ அவருடைய கட்சியாலும் தான் அவர்கள் எடுக்கிற மொக்கு முடிவுகளால் தான் வந்து நாடு வந்து இந்த அளவாக பாதாளத்துக்கு வந்து தள்ளப்பட்டதுன்னு சொல்லி மக்கள் சரி, எதிர்கட்சி சரி சொல்லினோம். ஸோ இது எல்லாமே வந்து ஆதரப்படுத்துகிற விதமாக ஜஸ்டினோட கட்சியிலேருந்து ஒவ்வொரு ஆக்களா வந்து பதவி விதி விலகி கொண்டு போயிடும். ஸோ அந்த விலகி போய் கடைசியாக இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஜஸ்டின் ட்ரூடோவே தன் பதவி வந்து கைவிட்டுட்டு போகிற நிலைமையில வந்து நாடு வந்து நிற்கிது. அது என்ன சொல்லி பார்க்க போனோம்னு சொன்னால், இந்த வீடியோ வந்து நான் இப்போ ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறது 16ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 இரவு வந்து ஷூட் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ இன்றைக்கு விடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா அரசியலில் வந்து ஒரு நியூஸ் வந்து பயங்கரமாக ஓடிக்குது. என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், கிறிஸ்டியா ஃப்ரீலன்னு சொல்லி ஒரு லேடி ஒரு ஆள் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறா. ஸோ யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், கனடாவோட துணை பிரதமர், அதாவது டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர். அது மட்டும் இல்லாமல் கனடாவோட வந்து நிதி அமைச்சராக இருக்கிறார். இவள் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறா. என்னன்னு சொன்னால், தான் வந்து தன்னை பதவியை வந்து ராஜினாமா செய்கிறேன், தன்னை பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு விலகிறேன்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறா. நாலாப்புறம் வந்து நியூஸ் வந்து வேலை வந்து வெடிக்குது. என்னடா இவ்வளோ ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஏன் தன் பதவியை வந்து சடனாக வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறா, என்ன தான் கனடா அரசியலுக்குள்ளே நடக்குதுன்னு சொல்லி நியூஸ் வந்து நாலாப்புறம் வெடிக்குது. ஸோ அப்படி வெடிக்க மீடியா வந்து உள்ள போது மீடியா வந்து நியூஸை வந்து அறியுது, ஏனுவா பதவி விலகினவன்னு சொல்லி. ஸோ ஏனுவா பதவி விலகினவன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ, கனடாவோட தற்போதைய பிரதமர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த வெள்ளிக்கிழமை அவர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கான்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட பதவியை வந்து விலக சொல்லி வந்து ஒரு கோரிக்கை வந்து விடுத்திருக்கார். அவள் வந்து அதுக்கு ஏன்னு சொல்லி கேட்க, கனடாவோட நிலைமை வந்து இப்போ வந்து பயங்கர மோசமாக இருக்குது. ஸோ நாம் வந்து ஒரு திரும்பி வந்து கனடாவை ரீபில்ட் பண்ணுற மாதிரி எல்லா போஸ்டிங்கும் வந்து ஷஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட பதவியை வந்து விலகுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்து விடுத்திருக்கார். அப்பைக்கு வந்து அந்த கோரிக்கை வந்து மறுத்திருக்கிறார். ஸோ அதுக்கு பிறகு வரும் காலங்களில் வந்து வெள்ளிக்கிழமை மறுத்தவா இன்றைக்கு வந்து திருந்தால் போல பதவி வந்து விலகிட்டு போகிறான். ஸோ அதுக்கு ஜஸ்டின் ஒரு காரணமாக இருந்தாலும் அதை தாண்டி வந்து நிறைய காரணங்கள் வந்து அவள் வந்து சொல்லியிருக்கிறாள். என்னன்னு சொல்லி தொடர்ந்து பார்ப்போம். அவள் பதவி விலகிறதுக்கு ஜஸ்டினோட எவ்வளோ காரணமோ அதே அளவு காரணம் வந்து ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப், அதாவது அமெரிக்காவோட வருங்கால ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான காரணம். என்னடா அந்த ஆள் வந்து சிவனியன் அமெரிக்காவில் இருக்குது, அந்த ஆள் வந்து கனடாவில் பதவி விலகிறதுக்கு என்னடா காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், அவர் வந்து ஒரு ரூல்ஸை வந்து பாஸ் பண்ண போகிறார். தாம் வந்து ஆட்சிக்கு வந்த அப்புறம், அதாவது ஜனவரி 20ஆம் தேதி வந்து அவர் வந்து ஆட்சிக்கு வரார். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வரார். ஸோ ஆட்சிக்கு வந்த அப்புறம் ரூல்ஸை வந்து பாஸ் பண்ண போகிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், கனடாவிலேருந்து ஏற்றுமதியான பொருட்களுக்கு, கனடாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாக எல்லா பொருட்களுக்கும் வந்து 25% டெரிஃபை வந்து விதிக்கப்படும் சொல்லி ரூல்ஸை வந்து பாஸ் பண்ண போகிறாராம். ஸோ அப்படி பாஸ் பண்ணாருன்னு சொன்னால், கனடாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியான பொருட்கள் வந்து அமெரிக்காவில் வந்து பயங்கர விலைக்கு வந்து விற்கும், பயங்கர எக்ஸ்பென்சிவாக வந்து இருக்கும். ஸோ அப்படி எக்ஸ்பென்சிவாக விற்றுன்னு சொன்னால் அங்கே வந்து அமெரிக்காவில் வந்து யாருமே அந்த பொருட்களை வந்து வாங்க மாட்டோம். ஸோ வாங்காமல் லோக்கல் பொருட்களை வந்து வாங்கிடும். ஸோ அப்படி வாங்கிச்சிட்டோம்னு சொன்னால் கனடாவோட ஏற்றுமதி இறக்குமதி வந்து சரியாக பாதிப்படையும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்படைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக கனடாவோட எக்கனாமி வந்து கனடாவோட பொருளாதாரம் வந்து
பயங்கர சரிவுக்கு வந்து போகும். ஸோ அப்படி சரிவுக்கு போச்சுன்னு சொன்னால் அதை வந்து எதிர்கொள்றது யாரு? கெடாவான நிதியமைச்சர். ஸோ கெடாவான நிதியமைச்சர் யாரு? கிறிஸ்டியா கிளின்டன். ஸோ அவருக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லி அதுவும் ஒரு காரணம். அது மட்டும் நீ சொல்லி இல்லாமல் கடந்த 2 வருடத்துல வந்து கனடா வந்து விரவுக்கு மீறிய செலவுகளை வந்து மேற்கொண்டது. அதாவது வந்து $61 பில்லியன் வந்து விரவை விட செலவு வந்து அதிகமாக இருக்கு. அதாவது கனடாவுக்கு வந்த விரவை விட $61 பில்லியன் வந்து அதிகமாக வந்து கனடா வந்து செலவழிச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து யாருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயமே நிதியமைச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கொண்டு இருந்தவா வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னே ஒரு நியூஸை விட்ட என்னன்னு சொன்னால் இன்றைக்கு அதாவது 16ஆம் தேதி நாம் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஃபோல் பட்ஜெட்னு சொல்லி ஒரு ஃபைலை வந்து தான் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து சப்மிட் பண்ண போகிறோம். அதாவது வந்து கனடாவோட ஃபுல் பட்ஜெட் வந்து சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஒரு ஃபைலை வந்து சப்மிட் பண்ண போக சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டுவா. ஸோ துரதிர்ஷ்டவசமாக அவள் வந்து அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னமே அந்த பதவியை வந்து அவள் வந்து ராஜினாமா செஞ்சிட்டா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பதவி விலகி போனதுக்கு வந்து முக்கியமான காரணம்னு சொல்லி கனடா நியூஸ் சரி கனடா அரசியல்வாதிகள் சரி சொல்லிடணும். ஜஸ்டின் ட்ரூடோக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையான உறவு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் சொல்லப்போனால் டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து சுத்தமாகவே பிடிக்காது. அவருடைய செயற்பாடுகள் சரி அவர் வந்து ட்ரூடோ வந்து சுத்தமாகவே பிடிக்காதுன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அப்படியான ஒரு இடைக்கான 2 பேருக்கு அப்படியான உறவு தான் வந்து 2 பேருக்கு இடையில இருக்குது. ஸோ அப்படியான நிலைமையில வந்து ஜனாதிபதி தேர்தலில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து வின் பண்ணிட்டார். ஸோ இனி வரும் காலங்களில் வந்து அவர் தான் ஜனாதிபதி இருக்க போகிறார். ஸோ அதுக்கு அதை வந்து நிவர்த்தி செய்கிற விதமாக 2 நாட்டுக்கும் வந்து உறவை வந்து மேம்படுத்துற விதமாக ட்ரூடோ வந்து ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து அமெரிக்காவுக்கு மேற்கொண்டு வந்தவர் கடந்த வாரம். ஸோ அப்படி மேற்கொண்டிருக்க 2 பேரும் வந்து டின்னர் பார்ட்டியில் வந்து மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி மீட் பண்ண இடத்துல வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ட்ரூடோ வந்து வச்சு செஞ்சுட்டாருன்னு சொல்லி தான் சொல்லணும். அதில் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் நாம் வந்து கனடா வந்து ஒரு நாடாக பார்க்கல. கனடா வந்து அமெரிக்காண்ட 51வது மாகாணமாக தான் வந்து பார்த்தோம் இருக்கோம். ஏற்கனவே அமெரிக்காவில் வந்து 50 மாகாணம் இருக்குது. ஸோ 51வது மாகாணத்தை நாம் வந்து கனடா வந்து கன்சிடர் பண்ணிக்கொண்டிருக்கேன். அதை விட அந்த ஒரு மாகாணத்தில் ஒரு கவர்னராக தான் வந்து நான் வந்து உன்னை ட்ரீட் பண்ணிக்கொண்டிருக்கோம், நான் வந்து நடத்துகிறேன்னு சொல்லி அதில் வந்து பார்ட்டியில் வந்து சொல்லிட்டார். ஸோ அது சொன்னதுலேருந்து ட்ரம்ப் சரி ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணுறார்கள் சரி ட்ரூடோ வந்து வச்சு செஞ்சோன்றிருக்கேன். என்ன சொன்னால் நீ வந்து பிரதமர் இல்லை, நீ வந்து ஒரு கவர்னர் தான். ட்ரம்ப் சொன்ன மாதிரி உண்மையாக வந்து கனடா வந்து 51வது மாகாணம் தான் சொல்லி கேலியும் கிண்டலுக்கும் வந்து கனடா பிரதமர் வந்து ஆளாயிட்டான்னு சொல்லி சொல்லணும். ஸோ இப்படி ட்ரம்ப்ட விருப்பம் மட்டும் சம்பாதிச்ச மட்டும் இல்லாமல் கனடா மக்களோட விருப்பம் வந்து ட்ரூடோ வந்து சம்பாதிச்சு வச்சுக்க. அதாவது இனிவரும் காலங்களில் ட்ரூடோ எலெக்ஷன் நின்றா சரி ஒரு 1% கூட வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கனடா வந்து இனி வரைக்கும் இல்லை. ஸோ அப்படியான ஒரு நிலவரம் தான் வந்து ட்ரூடோக்கு வந்து கனடா வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ இப்படியான இடத்துல வந்து ட்ரூடோன்ற கட்சியிலேருந்தே ஒரு ஆக்களை வந்து பதவி விலகி போய்கொண்டிருக்கணும். ஸோ அப்படித்தான் அவன் பதவி விலகலம் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இப்படி அவள் பதவி விலகி போனது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட கட்சியிலே இருக்கிற முக்கியமான ஆள், அதாவது இப்போ ஆளுங்கட்சி ட்ரூடோ கட்சியில் இருக்கிற முக்கியமான ஆள் வந்து என்ன ஒரு நியூஸை வந்து வெளியிருக்காரு யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் ஜோன் ஃப்ரேசர். அந்த ஜோன் ஃப்ரேசர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் முன்னாள் இமிக்ரேஷன் மினிஸ்டர், அதாவது முன்னாள் இமிக்ரேஷன் மினிஸ்டர் இப்போ வந்து ஹவுசிங் மினிஸ்டர் வந்து இவர் இருக்கார். சார் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காருன்னு சொன்னால் தானுமே வந்து பதவி விலகி போக போகிறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் ட்ரூடோ வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கார், இந்த மினிஸ்டர் பதவியில் வந்து ஷஃபிள் பண்ணி வந்து ஆக்களை மாற்ற போகிறோன்னு சொல்லி. ஸோ அப்படி அவர் ஆக்களை மாற்றினான்னு சொன்னால் எனக்கு வந்து செட் ஆகாது, தானுமே வந்து பதவி விலகி போவேன். ஸோ பதவி விலகி போகிறது மட்டும் இல்லாமல் இனிவரும் காலங்களில் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக வந்து எந்த அரசியல் நடவடிக்கையிலும் வந்து தாம் வந்து ஈடுபட மாட்டாருன்னு சொல்லி ஒரு நியூஸை வந்து அவருமே வந்து வெளியிட்டிருக்கார். ஸோ இது வந்து ட்ரூடோக்கு வந்து இன்னுமே ஒரு பிரச்சனை விஷயமா வந்து இப்போ வந்து போய்கொண்டிருக்கு. ஜஸ்டினோட பிரதமராக இருக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் NDP கட்சியின் லீடர் ஜக்மீத் சிங் தான் வந்து முக்கியமான காரணம். ஸோ ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் இப்போ ஜஸ்டினோட வந்து அமைச்சிருக்கிற ஆட்சி வந்து ஒரு கூட்டணி ஆட்சி, 3 கட்சி சேர்ந்த ஆட்சியாக வந்து ஜஸ்டினோட ஆட்சி. ஸோ அந்த 3 கட்சி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து லிபரல் கட்சி, அது வந்து ஜஸ்டினோட கட்சி. அடுத்து வந்து NDP கட்சி, அது வந்து அதுக்கு வந்து தலைவர் வந்து ஜக்மீத் சிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிபெக்வான்னு சொல்லி ஒரு கட்சி வந்து அது வந்து கிபெக் சேர்ந்த கட்சி. ஸோ இந்த 3 சேர்ந்து தான் வந்து ஆட்சி அமைச்சு அது ஜஸ்டினோட வந்து பிரதமராக இருக்கு. ஸோ அப்படியே பிரதமராக அதில் வந்து பெரிய கட்சியாக வந்து NDP கட்சி. ஸோ அந்த NDP கட்சியின் லீடராக வந்து ஜக்மீத் சிங். ஸோ அந்த ஜக்மீத் சிங்கை வந்து ஒரு அறிக்கையை வந்து ஒரு நியூஸை வந்து வெளியிட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் பிப்ரவரி கடைசிக்குள்ளே வந்து ட்ரூடோ வந்து பதவி விலகி போகணும். அப்படி ஒரு பதவி விலகி போகாட்டி தான் வந்து பார்லிமெண்ட்டில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வருவேன்னு சொல்லி. ஸோ பிப்ரவரிக்குள்ளே வந்து ட்ரூடோ வந்து பதவி விலகி போகாட்டி தான் வந்து நம்பிக்கையில்லா பிரகடனத்தை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வருவேன்னு சொல்லி. ஸோ அப்படியே ஜக்மீத் சிங் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டுட்டான்னு சொல்லி கேட்டீங்கன்னா 100% வந்து ஜஸ்டினோட ஆட்சி வந்து கவுக்கப்படும். சொன்னால் NDP கட்சியின் சப்போர்ட் இல்லாமல் ஜஸ்டினோட வந்து பிரதமராக வந்து இருக்கவே முடியாது. ஸோ கட்டாயம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுட்டான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து ஜஸ்டினோட ஆட்சி கவுக்கப்படும். அது மட்டும் சொல்லி இல்லாமல் ட்ரூடோ வந்து ஜனவரி மட்டும் பிரதமர் இருப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் வந்து பதவி ஏற்றுவார். ஸோ அப்படி பதவி ஏற்றுன்னு சொன்னால் கட்டாயம் 25% டெரிஃபை வந்து
போட்டே ஆவார். ஸோ ட்ரூடோவுக்கு வந்து வேறு வழியே இல்லை. ஸோ கனடாவில் வந்து நடக்கிற ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளும் ட்ரூடோவோட பதவி விலகலை நோக்கி தான் வந்து நாளுக்கு நாள் வந்து நகர்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லி நான் வந்து இந்த வெளிப்படையை அதை பார்க்கவே வந்து விளங்குது. ஸோ ஒவ்வொரு நகர்களும் வந்து ட்ரூடோவோட பதவி விலகலை நோக்கி தான் வந்து நகர்ந்து கொண்டிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்த விஷயங்கள் வந்து ஒன்று மட்டும் விளங்கு என்னன்னு சொன்னால், ட்ரூடோவோட வெளிச்சமான அரசியல் வந்து மங்கி ஒரு இருட்டை நோக்கி போய் கொண்டிருக்குன்னு சொல்லி வெளிப்படையாக விளங்குது. ஸோ அவர் வந்து இருட்டை நோக்கி போய் கொண்டிருக்கார். இன்னொரு வந்து இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்காரு. யாரும் சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் எதிர்கட்சி தலைவரான பியர் பொலிவர். ஸோ அவராம் வந்து வர முறை எலெக்ஷன் நிற்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கிறார். ஸோ மக்கள் மத்தியிலையும் வந்து அவருக்கு தான் வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ மக்கள் மத்தியிலையும் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் அயல் நாட்டு ஜனாதிபதி அதாவது டொனால்ட் ட்ரம்போட சப்போர்ட்டும் வந்து அவருக்கு தான் இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்பும் பியர் பொலிவரும் வந்து ஒரு கேரக்டர் வைஸாக சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைஸாக சரி, ரெண்டு பேரும் வந்து ஒத்து போகிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்பும் வந்து இமிகிரண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் இல்லை, அதே மாதிரி பியர் பொலிவரும் வந்து இமிகிரண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் இல்லை. டொனால்ட் ட்ரம்பும் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், அதே மாதிரி பியர் பொலிவரும் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். டொனால்ட் ட்ரம்ப் வந்து டெக்ஸுக்கு வந்து எதிரானால், அதே மாதிரி பியர் பொலிவரும் வந்து டெக்ஸுக்கு வந்து எதிரானால். ஸோ அப்படி பார்க்கணும்னு சொன்னால் கேரக்டர் வைஸும் ஒத்து போகுது. ஸோ ட்ரூடோவோட டொனால்ட் ட்ரம்பும் வந்து பியர் பொலிவர் பிரதமராக வரத்தான் வந்து அவருமே விரும்புகிறார், மக்களுமே வந்து அதுதான் விரும்பினோம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கருத்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், மிஞ்சி போனால் ஒரு 2-3 மாதத்தில் வந்து ட்ரூடோட ஆட்சி வந்து கட்டாயமே அது பதவியில் போவேன்னு தான் நான் நம்புறேன். அது வந்து பதவியில் போனால் தற்காலிக பிரதமராக வந்து யாரையும் வந்து கொண்டுட்டு அதுக்கு அடுத்த வார எலெக்ஷனில் வந்து பியர் பொலிவராக வந்து பிரதமர் சொல்லி நான் வந்து நம்புறேன். ஸோ அப்படி தான் நடக்கும்னு சொல்லி எந்த கருத்து கணிப்புப்படி இருக்குது என்ன சொல்லி காலம் தான் வந்து பதில் சொல்லணும் என்ன நடக்கும்னு சொல்லி. ஸோ யாராலையும் வந்து இதான் நடக்க போதுன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் வந்து முடிவெடுக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிக்கொடுங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துக்க வந்து நன்றி. நாளைக்கு இதே மாதிரி இன்னும் வீடியோ சந்திப்போம். அது மட்டும் பாய்.